ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கருணக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அந்த தோல் ரிமூவ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து மறக்காமல் கையில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. எனக்கு கை ரொம்ப நமச்சல் எடுக்கும். ஸோ இப்போ நான் ஆயிலெலாம் போட்டு அதோடய ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் கொஞ்சம் இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சு அதில் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி வச்சா போதும். வச்சுட்டு அதில் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்க எல்லா கிழங்கையும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தென் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ஒரு பாதி அளவு வெந்தாலே போதும். ஸோ அது வெந்திருக்க டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதே பார்த்தி 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு பவுட்ரு, அப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். ஸோ இவ்வளோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 1/2 லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜூஸை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பேஸ்ட் மாதிரி. ரொம்ப தண்ணியாகவும் ஆயிராமல் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி. இனி இந்த காய் வெந்திருக்கான்னு பாருங்கள். ஓகே, எனக்கு இந்த அளவு போதும், வெந்தது போதும் எனக்கு. ஸோ எடுத்து தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் இந்த காயை எடுத்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாம் கோட் பண்ணிக்கோங்க, மசாலாவில் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதை தனியாக விட்டுருங்க. அதில் மசாலெல்லாம் ஊறட்டும். அதில் நல்லா இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து 2 பக்கம் மசாலா கோட் ஆகிற மாதிரி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். அப்புறம் தவாவை அடுப்பில் வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. போட்டு ஒவ்வொரு கிழங்காய் எடுத்து அதை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வைங்க. ஸோ உடனே நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அது நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம், உடனே ரெடி ஆயிரும். ஸோ தீயை நல்லா லோவாக வச்சுக்கோங்க, ஃப்ளேமை வந்து. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணால் கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது கிட்ஸுக்கு மட்டும் பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கர்ட் ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரச சாதம். ஸோ இதுக்கெல்லாம் சும்மா அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பற்றி ரொம்ப ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால் இந்த இதிலே நான் எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இது எப்படி எது கூட வச்சு சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சவ் ப்ளஸ் சிறுபருப்பு அதெல்லாம் போட்டு கூட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து இதை வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.